ஹாய் காய்ஸ், ஜெயபனேஷ் ஹியர். நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்க வீடியோ தான் ப்ரோ. ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி பிளேஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் கொடுங்க. என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே தெளிவாக சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம ப்ராடக்ட் பேஸில் எப்படி பிளேஸ் ஆகுதுக்கு இது சுற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் அது ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் ஒரு நான் வீடியோ இது வரைக்கும் போடாத காரணம் என்னன்னா, அப்படி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் நான் பேசியிருக்கேன். டாப் ரேட்லேயே நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லா டவுட்ஸுமே காமனாக ரிசால்வ் ஆகிற மாதிரி, லைக் இந்த எல்லா டவுட்ஸுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்டெப்ஸ். லைக் இப்போ வந்து நான் ஏதோ நடுவில் வந்து ஒரு ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரோ அப்போ இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் என்ன பண்ணுற மாதிரி கேள்வி வரும். கரெக்டாக. ஸோ நான் இத்தனை பேர்ட்ட பேசினதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஒரு 7 ஸ்டெப் வச்சிருக்கேன். இந்த 7 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டொமைன் இருந்தாலும் சரி, யூ கேன் கெட் பிளேஸ்ட் இன் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 7 ஸ்டெப் என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஐடியில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எந்த கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே. ஓகே, இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் நீங்கள் என்ன மாதிரி ஐடி ரோல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். ஓகே. ஸோ ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எந்த ரோல்ஸ்லாம் வந்து ஏன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஒர்த் இட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து QA. ஏன் ப்ரோ அப்போ QA எல்லாம் ஏன் ஒர்த் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். சி கைஸ், இப்போ வந்து இந்த ரெவல்யூஷனில் தேர் இஸ் அ டீசென்ட் சான்ஸ் மோஸ்ட் ஆஃப் த QA ஒர்க் வந்து ஆட்டோமேட் ஆகுது. ரைட். ஸோ ஒன்லி இந்த சீனியர் லெவல் QA இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் லைக் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் வந்து லைக் லெட்சே வந்து பிஸ்னஸ் டீம் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் டீம் ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அப்போ QAவும் வந்து சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபீச்சர் இதெல்லாம் தேவை, சில கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் தேவை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். மற்றபடி ஜென்ரலாகவே வந்து கோட் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா, இந்த டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகுதா இல்லையா, இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடலாம். சொல்ல நம்ப மாட்டீங்க, இது ஆட்டோமேட் பண்ணுறது கேட்கப்பட்ட டூல் ஆல்ரெடி இப்போ வந்து லான்ச்சே பண்ணிட்டாங்க. ஸோ வந்து QA ஏன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஒர்த் நான் சொல்லுவேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய டொமைனில் ஒரு பெரிய சீனியர் QA இருக்கீங்க அப்படின்னா தென் ட்ரை டு லேர்ன் ஒன்லி ஃப்ரம் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப். சில பேர் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. பட் இன்னவே அது இந்த கைண்ட் ஆஃப் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி BPO பண்ணுற கணக்கு தான். என்ன உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா B2B பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கு நம்மளோட பிஸ்னஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ரைட். அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டூல் அந்த டொமைன் நாலேஜ் இருக்கணும் தான். பட் இது கூட வந்து ஒரு AI பாட் வந்து ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணலாம். இப்போவே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்குங்களே, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கால் சென்டர் ஜாப்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி ஒர்க் வந்து AI பாட்டே பார்த்துக்கும். வேறு வழியே நான் மட்டும் ஹியூமனோட கனெக்ட் பண்ணும். ரைட். ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட இட்ஸ் நாட் ஒர்த் இட். இதெல்லாம் ஏன் நான் நாட் ஒர்த்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸாக இருக்கும். லைக் டைமிங் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து பேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பேருக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ் ப்ளஸ் லெஸ் ஜாப் செக்யூரிட்டி இன் ஃபியூச்சர் ஆர் ஜாப்ஸ் அன்சர்டினிட்டி இன் ஃபியூச்சருக்கு வந்து ஒர்த் இல்லை நான் சொல்லுவேன். ஓகே. அப்போ என்ன தான் ப்ரோ ஐடியில் நான் வந்து ஏம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டே விஷயம் தான் நீங்கள் ஏம் பண்ணணும். ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட், அதில் ஒரு ஏம் பண்ணலாம். இல்லை டேட்டா சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக டேட்டா அனலிஸ்ட்லேருந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆவாங்க. பட் இந்த பிக் டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி இந்த ஓரியன்ட்டில் போவோம். இந்த 2 ஓரியன்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதில் கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து டேட்டா அனலிஸ்ட், பிக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், 2 சைடு. ஓகே. ரெண்டுத்துலையுமே AI இருக்குன்னா, ஸோ 2 பேருமே AI லெவரேஜ் பண்ணுவாங்க. என்ன டேட்டா இன்ஜினியரிங் சைடில் வந்து நீங்கள் கொஞ்சம் ML அதிகமாக படிப்பீங்க. லைக் ஹவு எஃபெக்டிவ்லி யூ கேன் கெட் மோஸ்ட் இன்சைட்ஸ் அவுட் ஆஃப் டேட்டா. அது ஏகப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க. இங்கே வந்து ஹவு எஃபெக்டிவ்லி யூ பில்ட் அன் அப்ளிகேஷன் வித் லெஸ் ஒர்க்ஸ் அண்ட் சால்விங் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம்ஸ் த்ரூ ஃபீச்சர். இதுதான் வந்து இந்த சைடு போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரெண்டுல உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டுல எது அதிகமாக இப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதிகமாக ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஐரனியான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து கோடிங் அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக AI தான்ற மாதிரி ஒரு பிளைண்டாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்காங்க. சரி கைஸ், இது வந்து நான் பப்மெட்டில் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த AI மூலமாக ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் வந்து 30% 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 30-20% இன்க்ரீஸ் ஆகலாம், 10-15% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மேக்ஸிமம். பட் இப்போ நீங்கள் வந்து இந்த பப்மெட்டிக் ஸ்டாக் வந்து அதிகமாக போனதுக்கு நீங்கள் ஆர்டிகல்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பப்மெட்டிக் ஆஃப் இன்டிகிரேட் AI வெரி வெல், அதனால வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி 30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் எல்லா கம்பெனி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ ரீசெண்டாக சேல்ஸ் யூஸ் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், சர்வீஸ் பேஸ் கம்பெனி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் பண்ணதுனால ஆக்சுவலி அவங்க தேர் ஈவன் மோர் ஹையரிங் நவ். ஸோ ஆக்சுவலி இப்போ பம்மெட்டி இன்னும் அதிகமாக ஹையர் பண்ணிருக்காங்க. இதுதான் முக்கால்வாசி அதிக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸும். இப்போ நான் பார்க்குற லிங்க்டின்ல ஐ குட் see so many openings in so many good companies. ஸோ அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. இதுக்கு காரணம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரீசன். And in general, you take any software company, there will be always openings for software developers. Okay. Sometimes the openings less இருக்கும், sometimes openings அதிகமாக இருக்கும். So either mass hiring or less hiring தவிர no hiring ரொம்ப ரேர். ஓகே. ஸோ எப்பவுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எனக்கு ஒரு டிமாண்ட் இருந்தே தான் இருக்கும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அதில் நோ கொஷின்ஸ். ஓகே. அதில் எந்த டவுட் வேணாம். அந்த 5-10 இயர்ஸ்க்குள்ளே இதில் கிடைக்கிற மணி வச்சு நீங்கள் நல்லா க்ரோ பண்ணிடலாம். ஓகே. சரி, ஓகே. இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி போனேன்னா மேபி அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஓகே. இப்போ ஸ்டெப் 2 பார்த்துடலாம்.
இப்போ ஓகே, இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெவலப் பண்ண போகணும் முடிவு எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் 2 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஓகே. ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஏதோ ஒரு ரோல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் அந்த ரோல்ல கூட லைட்டா குட்டி லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க. லெட்ஸ் சே சில பேர் வந்து C# அதாவது .NET டெவலப்பரா இருக்கலாம். சில பேர் வந்து JSல ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆர் சில பேர் வந்து C++ல ஒர்க் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு லாங்குவேஜ் ஒர்க் பண்றீங்க. அதாவது ஜாவா, பைத்தான் தவிர நீங்க வேற லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றீங்கன்னா மட்டும் அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே நான் வேற லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றேன். பட் வெளியில ஜாவா, பைத்தான் தான் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது ப்ரோ? அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க லாங்குவேஜ்ல கண்டிப்பா ஓப்பனிங்ஸ் இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் உங்க லாங்குவேஜ்ல நீங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு நீங்க டெஸ்ட் பண்ணணும். ரைட்? இப்போ இன்கேஸ் லெட்ஸ் சே நீங்க வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு டிசைன் பேட்டர்னை ஒரு டிசைன் பேட்டர்னை உங்களால் நீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ பேசிக்கலி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஊப்ஸ் கான்செப்ட் எவ்வளோ எஃபெக்டாக வேலை செய்யுது, இன்டர்னலாக ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்னல் டாம் எப்படி கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, எனக்கு சும்மா வந்து பேருக்கு நான் யூஸ் பண்ணுறேன், ChatGPT யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் முடிக்கிறேன், எனக்கு ரொம்ப டீப்பாக எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாது அப்படின்னா, கைஸ் நீங்கள் நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும், நல்ல கம்பெனி அப்ளை பண்ணாலுமே நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் இருக்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு டீப்பாக தெரியல அப்படின்னா, அண்ட் அதுக்கு ஓப்பனிங்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் யூ லேர்ன் ஜாவா. ரைட்? நீங்கள் ஜாவா படித்து ஜாவா டீப்பாகவே கற்றுக்கலாம். ஜாவா டீப்பாக கற்றுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் போனீங்கன்னா the probability of you getting places significantly more. பட் நீங்கள் உண்மையிலேயே வந்து அது ஒரு மாஸ்டராக இருக்கீங்க, உண்மையிலேயே எனக்கு C++ நல்லா தெரியும், எனக்கு வந்து C# நல்லா தெரியும், I can implement anything in this, I can comfortably code DS in it, I can completely solve a DS problem in it அப்படின்னா, then choose that language. It's not a big deal. ஓகே. அண்ட் இப்போ வந்து இல்லை ப்ரோ நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர், எனக்கு எதுவுமே தெரியாது, ஐம் ஜஸ்ட் நியூ டு கோடிங், எனக்கு கோடிங்னா என்னோட ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தான் எடுத்துருங்க. இது ரெண்டே சாய்ஸ் தான் கைஸ். ஸோ ஜாவா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, பட் எனக்கு நான் ஜாவாவில் இருக்கீங்க, எனக்கு டீப்பாக உங்கள் லாங்குவேஜ் தெரியும்னா ஜாவா எடுங்க. இல்லை ப்ரோ நான் கம்ப்ளீட்லி பிகினர்னா பைத்தான் எடுங்க. ரைட்? இல்லை ப்ரோ நான் இருக்கிற லாங்குவேஜ் ரொம்ப பெரிய நான் மாஸ்டர் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த லாங்குவேஜ் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அல்டிமேட்லி வந்து நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்ஏ கற்றுக்கிங்கன்னா அது லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் தான். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது, எந்த அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பண்ணுறது, அதான் ரியல் ஸ்கில். ரைட்? அதை வந்து கோடாக மாற்றி அது வேலை செய்ய வைக்கிறதும் அடுத்த ஸ்கில், அதான் செகண்டரி தான் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு டிஎஸ் அல்காரிதம் இன்ட்யூஷன் தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் வந்து ஏ வில் ரைட் கோட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும். இப்போ என்னோட ஃபீச்சர்ஸில் முக்காசி கோட் வந்து ஏ ரிட்டன் தான். நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி கோட் ஜென்ரேட் பண்ணேன். பட் நான் எப்படி ஜென்ரேட் பண்ணேன், நான் வந்து என்னோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணேன். அந்த அல்காரிதம் ChatGPT எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கு அது கோட் எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அல்காரிதம் கிரியேட் பண்ணுறது, ப்ராப்ளம் எஃபெக்டிவ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ ChatGPT இஸ் அ பிக் மேனுவல் ஒர்க் ஃபார் மீ. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மேனுவல் ஒர்க் இருக்குது, ஒரு பெரிய டாக்குமெண்ட் படிக்கணும், இல்லை ஃபுல்லாக இந்த நான் மைண்டில் இருக்கிற எல்லா ஐடியாவும் கோடாக மாற்றணும், இது எல்லாமே எனக்கு ChatGPT ஹெல்ப் பண்ணும், ஒரு எனி ஏ டூல் ஹெல்ப் பண்ணும். பட் அதை வந்து நான் வந்து அது ஒரு மாஸ்டராக அது எப்படி கரெக்டாக வந்து நான் லெவரேஜ் பண்ணுறேன், அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இப்போ இருக்கிற இன்டர்வியூலாம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கோட் அடிக்க தடுமாறினாலுமே நீங்கள் அல்காரிதம் நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஒரு ட்ரை ரன் பண்ணி எல்லாம் நீட்டாக காட்டினாலே யூ வில் பி செலக்டட். அட்லீஸ்ட் நான் அப்படி செலக்ட் பண்ணேன், நான் இப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணோட மேனேஜருக்கு, இ வாஸ் ஓகே வித் இட். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. ஸோ இதுக்கு பிறகு எல்லா ஸ்டெப்ஸும் என்னோட லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் காட்டுறேன். சரி, ஓகே கைஸ். ஸ்டெப் 1 நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் போகிற முடிவு எடுத்தாச்சு. அண்ட் ஸ்டெப் 2 நான் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டெப் 3 உடனே எடுத்தோன்னே எல்லாரும் வந்து டிஎஸ்ஏ படிக்க போயிடுவாங்க. பட் டிஎஸ்ஏலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ், ஒன்று டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லா இப்போ இது போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏனா என்ன, நிறைய பேர் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சராக வந்து ஸ்டோர் பண்ணால் டிஎஸ்ஏ நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, இந்த லெக்சர் போய் பாருங்கள், யூ நோ. ஸோ இந்த HTML எல்லாமே வந்து நான் டெலிகிராமில் இருக்குது. யூ கேன் ஜாயின் இந்த டெலிகிராம் சேனல் அண்ட் யூ கேன் கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் டிஎஸ்ஏ லெக்சர் ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ டிஎஸ்ஏனா என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஸ்டாட்டிக் என்ன, டைனமிக் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பேசிக்காக கோடிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரேனா என்ன, அரேல என்ன கொஸ்டின் இருக்கு, ஆஷிங் என்ன, அதில் என்ன கொஸ்டின் படிக்கலாம், ரிகர்ஷன் அதில் என்ன கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். அண்ட் இப்போ கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஸோ கோடிங்கில் வந்து நான் இந்த லாங்குவேஜ்க்கான எல்லா ரிசோர்ஸும் கொடுத்துருக்கேன். அதில் மெயினாக நீங்கள் ஜாவா தான் இருக்க ரிசோர்ஸஸ்லேயே நான் பெஸ்ட் ரிசோர்ஸ் நினைக்கிறது ஜாவா தான். ஏன்னா ஜாவா தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஜாவாவில் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து நான் ஆட் பண்ண முடிஞ்சு, பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் a lot and I've explored a lot. But other things வந்து I just put the famous ones. I don't know whether it's really that good or not. But then again, it's just coding fundamentals. இதில் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக ஜாவா இன்டர்னல் எப்படி ஒர்க், அது எல்லாமே வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். லைக் இதில் 4 PDF ஆட் பண்ணியிருப்பேன். டெய்லியும் ஒரு 10 பேஜ் எடுத்து நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு வந்தாலே யூ வுட் ஹவ் மாஸ்டர் ஜாவா. ஓகே. பட் ஸோ பேசிக்லி ஸ்டெப் 3 இதுதான். பிஃபோர் டைவிங் டீப் இன்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், என்ஷூர் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி சாலிட். ரைட்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் பிகம் எஃபிஷியன்ட் ப்ராப்ளம் சால்வர். யூ கேன் ஆக்சுவலி லெவரேஜ் ஏ வெரி குட். உங்களுக்கு பேசிக்ஸே தெரியல அப்படின்னா எல்லாமே ஒன்று நீங்கள் கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி தப்பாக போயிடும். ரைட்? அன்டில் ஒரு விஷயம் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா தான் உங்களோட கம்பெனியில் உங்களோட திங்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லெவரேஜ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ராடக்ட் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த ஏரா. ஃபண்டமெண்டல்ஸ் உங்கள் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இல்லாமல் உங்களை செலக்டே பண்ண மாட்டாங்க. ஐ கேன் கேரண்டி தட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இதுதான் ஓகே ப்ரோ. நான் வந்து இப்போ
இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நான் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டேன். அந்த லாங்குவேஜ்ல எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும். பிளஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ் நான் படிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்க டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 4 வந்து நீங்க டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணணும். சரி guys, இதுக்கப்புறம் ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்டெப் 4 வந்து டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணுறது தான். பட் இதுக்கப்புறம் வர மற்ற 4 ஸ்டெப்புமே நம்ம ப்ரோக்ராமில் எப்படி கவர் பண்ணுறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து நீட்டாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணுறது தான். அஃப்கோர்ஸ் வந்து லைக் மாஸ்டர் சென்ஸ் நீங்கள் வந்து டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணுறதுனா 500 1000 ப்ராப்ளம் வந்து லீட் கொள்ள போகிறது, அது மாஸ்டர் இல்லை. ஆக்சுவலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, வென் டு யூஸ் வாட் டேட்டா ஸ்ட்ரக்சர், எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு சினாரிக்கும் சில அல்காரிதம் ட்ரெயினிங் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ எந்தெந்த சினாரிக்கு எந்தெந்த மாதிரி அல்காரிதம் ட்ரெயினிங்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்யூஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் மேட்டர். சரி கைஸ், ஸ்டெப் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ரைட் வே மாஸ்டர் பண்ணுறது, அதாவது ஸ்டெப் 4. அண்ட் அடுத்த ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் பத்தாது, அதை தாண்டி சில விஷயங்கள் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஊப்ஸ் கற்றுக்கணும், டிசைன் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு வெப் ஒரு 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 சாஃப்ட் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ என்னென்ன டெக்ஸ்ட் ஸ்டாக்ல யூஸ் பண்ணுறாங்க, ஏபிஐனா என்ன, இதெல்லாமே நீங்கள் டீப்பாக தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ ஸ்டெப் 5 வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் டிஎஸ்ஏ, இட்ஸ் அபவுட் ரியலைசிங் வாட் அதர் ஸ்கில்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎஸ்ஏ வந்து ஒரு 60 to 70% தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அது 60% குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 5 + 3 + எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 40-50% தான் டிஎஸ்ஏ இம்பார்ட்டன்ட். மீதி 50% அது உங்களோட டிசைன் நாலேஜ், உங்களோட டெக் ஸ்டாக் நாலேஜ், உங்களோட மைஎஸ்கியூஎல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், நீங்கள் எந்த ரெஸ்யூம்ல நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் போட்டுருக்கீங்களோ அதில் நீங்கள் எவ்வளோ டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நாட் ஜஸ்ட் டிஎஸ்ஏ, யூ கோனா லேர்ன் எவ்ரிதிங் தட் இஸ் ரெக்வயர்ட் டு லேண்ட் இன் யுவர் ட்ரீம் ஜாப். அதான் மேட்டர். ரைட். அண்ட் அது மெயினாக வந்து யூல் ஷார்ப் இன் இன்டியூஷன் அண்ட் ட்ரஸ்ட் லாஜிக் அண்ட் க்ரோன் டு டெவலப்பர். லிட்டரலாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு எல்லா கம்பெனிலும் எல்லா டீம்லையும் ஒரு சூப்பர் டெவலப்பர் இருப்பான், அவனை வந்து அவ்வளோ சில ரீப்ளேஸே பண்ண முடியாது. ரைட். என்ன மாதிரி ஏ வந்தாலுமே அவன் அந்த ஏ யூஸ் பண்ணி இன்னும் 10 மடங்கு நிறைய ஃபாஸ்ட்டாக வேலை செய்வான் தவிர அவனே ஒரு ஏ வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன் டெவலப்பர்ஸ்லாம் நாட் ஈவன் நவ் தட் டாப் 1% கோடர்ஸ் ஈக்குவலாக வந்து ஏ பண்ணுன்னு சொல்கிறாங்க தவிர ஏ தான் பெஸ்ட் கோடர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது சினாரியோ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ஏக்கு, அது சால்வ் பண்ண தெரியாது. ஏன்னா ஏ இஸ் ட்ரெண்ட் ஆன் பாஸ்ட் டேட்டா. ஒரு கம்ப்ளீட்லி நியூ ப்ராப்ளம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால சால்வ் பண்ண முடியாது. ஐ கேன் கேரண்டி யூ தட். அதான் ஏயோட பெரிய மைனஸே. ஸோ ஏ இஸ் அ பிக் நாலேஜ் பேஸ். ஆல்ரெடி ஒரு ரெலவெண்ட் ஒரு சிமிலர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணும். ஓகே. செகண்ட், நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டெப் 5 டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ப்ரோ, நீங்க வந்து டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ணுறதுக்கு வென் டு யூஸ் வாட் டேட்டா நம்ம எப்படி பண்ண போறோம், அதாவது ஸ்டெப் 4 5 நம்ம எப்படி பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே 4 and 5 வந்து எப்படி கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணிட்டு நான் காட்டுறேன். சரி கைஸ், இது வந்து டிஎஸ்ஏ மட்டும் படிச்சா கரெக்டாக சரி வராது நான் சொல்லிட்டேன். ஸோ டிஎஸ்ஏக்கு பேரலாக ஊப்ஸ் பேசிக் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், டைம் காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், வெப் டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் முன்கூட்டியே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மந்த் 2 or month 3 எண்டிலே ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஆக்சுவலாக மந்த் 2 எண்டில் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ நீங்கள் ஊர் பேர் கம்பெனி இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ வேர் ஐம் லேக்கிங் அண்ட் எவ்ரிதிங். ரைட். அண்ட் மந்த் 3ல ப்ராப்பராக வந்து யூ மாஸ்டர் எவ்ரிதிங், வாட் எவர் நீடட் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் எவ்ரிதிங். ரைட். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்லி கிவ் இன்டர்வியூஸ். ஓகே. சரி, ஓகே. இப்போ ஸ்டெப் 4 and 5 முடிச்சாச்சு. அதாவது டிஎஸ்ஏ வந்து மாஸ்டர் பண்ணியாச்சு. ப்ளஸ் அதை தாண்டி மற்ற என்னென்ன விஷயம் தேவையோ அதுவும் நம்ம படிச்சாச்சு. லைக் ஊப்ஸ் பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 6 என்ன ப்ரோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சரி கைஸ், படிச்சா மட்டும் பத்தாது. இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் நீட்டாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாலிட் பிளான் இருக்கணும். ரைட். ஸோ பேசிக்கலி நீங்கள் இதுவரையும் நீங்கள் நிறைய நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சி கைஸ், பிளைண்டா வந்து இப்போ நீங்க ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க ரீகால் பண்ண மட்டும் போதும். பட் ஆனால் நம்ம டிஎஸ்எல்ல இதெல்லாம் படிக்கிறது வந்து கான்செப்ட், இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து அந்த நாலேஜை நீங்க வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணா பார்த்தாது, அதை அப்ளை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி ஒரு மாதிரியா வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிருக்கீங்க. ரீகால் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வழி உங்களுக்கு இருக்கணும். ரைட். ஒரு இன்டர்வியூ வந்துச்சுன்னா நீங்க படிச்சது எல்லாமே ஒரு 3-4 டேஸ்ல எல்லாமே நீங்க ரீகால் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க இன்டர்வியூ ஐயோ நான் சால்வ் பண்ணா ஆனால் இப்போ என்னால சால்வ் பண்ண முடியலன்ற ஒரு பாயிண்ட் நீங்க வரவே கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் 6 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். இந்த ஸ்டெப் 6 தான் நம்மளோட ப்ரோக்ராம்ல ஐ மேக்கிங் சோ மெனி நோட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நாங்கள் வந்து ஊப்ஸ் பேசிக்ஸ் முடிச்சு சாலிட்லாம் நம்ம முடிச்சோம். ஸோ அதுக்கான என்டையர் நோட்ஸ் தான் அது. ஸோ இந்த நோட்ஸ் வந்து லைக் எல்லா நோட்ஸும் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து லைக் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரீகால் எவ்ரிதிங். சாலிட்னா என்ன டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஊப்ஸ்ல வந்து கேட்குற நிறைய வந்து கீ கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அண்ட் அப்புறம் வந்து இதுதான் 4 pillars ஆஃப் ஊப்ஸ். அண்ட் ஜென்ரலாகவே இந்த ஊப்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம், ஒரு அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா ஒரு ஈகிள் ஐவியூவில் ஒரு யூஆர்எல் இருக்கும், அது லோட் பேலன்ஸ் இருக்கும், அது இவ்வளோ சர்வர்ஸ் இருக்கும், இங்கே டிபி இருக்கும், கேட்ச் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சர்வர் உள்ள நடக்கிறது இதுதான் டாஸ்க் டிசைன். ரைட். ஏன்னா ஒரு சர்வரில் ஒரு ஜேவிஎம் ரன் ஆகும், 2-3 ஜேவிஎம் அப்ளிகேஷன் ரன் ஆகும். அந்த ஒரு ஜேவிஎம் அப்ளிகேஷன் ஏகப்பட்ட கிளாஸஸ் எழுதிருப்போம். அந்த கிளாஸ் அதில் டிசைன் படிக்கிறதா லோ லெவல் டிசைன். ரைட். பட் அந்த சர்வர்ஸ் இந்த ஒரு சர்வருக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்றது, இந்த டிபி எல்லாம் எப்படி இந்த டிபி வந்து மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஹை லெவல் டிசைன்.
ரைட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் வியூ. நம்ம தான் நோட்ஸ் எடுத்திருக்கோம். லைக் இப்போதைக்கு வந்து நான் ரொம்ப கம்மி நோட்ஸ் எடுத்திருக்கேன். பட் போக 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 வில் இம்ப்ரூவ் த நோட்ஸ், ரைட். அண்ட் லிங்க் லிஸ்ட், டைனமிக் அரே வந்து இந்த கிரிடட் ஆப்ரேஷன் ரொம்ப பண்ண நமக்கு நீட்டா இருக்கும். பட் லிங்க் லிஸ்ட் அந்த டைனமிக் அரேக்கும் லிங்க் லிஸ்ட்க்கு என்ன வித்தியாசம்? ஏன் வந்து டைனமிக் அரே விட லிங்க் லிஸ்ட் சில நேரத்தில் பெட்டரா இருக்கும்? அண்ட் ஏன் டைனமிக் அரே வந்து லிங்க் லிஸ்டோட சில நேரத்தில் பெட்டரா இருக்கும்? இதெல்லாம் நீட்டா படிச்சு வச்சிருக்கணும், ரைட். சரி, ஓகே. ஸோ ஸ்டெப் 6ன்றது யூ ஷுட் ஹேவ் அ சாலிட் பிளான் டு ரிவைஸ் எவ்ரிதிங், ரைட். டு ரிவைஸ் எவ்ரிதிங். சரி, ஓகே. அப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைனல் ஸ்டெப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே நான் சொல்றேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரோ உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் என்ன ஆச்சு? அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ரிசல்ட் இருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் அதுக்கும் சரி, ஓகே. இதுதான் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் கொடுத்த அடுத்த 2 மந்த்ஸ்க்கான ரஃப் ஷெட்யூல். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு இந்த மந்த் 2, 3 வந்து என்னென்னலாம், அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சீக்கிரம் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஸ்டம் மேடா நான் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் ஸோ நம்மளோட பேட்ச் 1ல வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து ஆப்வியஸ்லி நான் தான். பர்மேட்டிக் வந்து நிறைய கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு. அதனால வந்து என்னால வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஆன் டைம் ரிலீஸ் பண்ண முடியல. பட் பேட்ச் 1ல சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் பேட்ச்ல ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் ஆன் டைம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது ஒன்று. செகண்ட் வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணல. ஸோ நான் எப்போ வீடியோ முடிச்சேனோ, எப்பலாம் வீடியோ முடியுமோ அப்போ ரிலீஸ் பண்ணிருந்தேன். அப்போ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆன ஒரு ஃபீலிங். அதனால ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஒரு 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 ஃபோக்கஸ்டா ஒரு பார்த்து போவாங்க, ரைட். ஸோ அந்த ஸ்பிளிட் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றது நான் கத்துக்கிட்டேன். அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வென்ட் டெஸ்ட் நான் பண்ணல. பட் இப்போ வந்து எவ்ரி வீக் வந்து கம்பல்சரி டெஸ்ட், அஸ் யூ சி எவ்ரி வீக் கம்பல்சரி டெஸ்ட் நம்ம பண்ணிருக்கோம். அண்ட் அது மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் இருக்கு. இந்த எல்லா தப்பையும் நான் ரெக்டிஃபை பண்ணி இந்த பேட்ச் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன். அண்ட் பிரைஸ்லாம் வந்து நான் எண்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து சில மிஸ் டாபிக்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி த்ரெடிங்கா இருக்கும், ஜாவா எஃபிக்யூஸா இருக்கட்டும், அண்ட் பிட் மேனிபுலேஷனா இருக்கட்டும், அண்ட் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் இம்பார்ட்டன்ட் வெரைட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே வந்து நான் இந்த ஸ்கெடியூல் வைஸ் ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி ஜஸ்ட் ரிலீஸ். இதுல வந்து டெஸ்ட்டோ இந்த டாபிக்ஸ்ல டெஸ்ட்லாம் இருக்காது. I'll just release the videos, but I can promise you this, if you see my videos and understood all the concepts in it, இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு டீப்பா தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் அடுத்து இப்போ வந்து யாரெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் ஜாப் 7 to 15 LP ஏம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஒரு ரஃப் பிளான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான் அவங்க செலக்ட் ஆகுது. கைஸ், இன்டர்வியூல வந்து எப்படி கால் வாங்குறது, அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், ரைட். ஸ்டெப் 7 இஸ் டு பிளேஸ்மெண்ட். ஸ்டெப் 6 வந்து ப்ராப்பரா வந்து ரீகால் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு வழி, அது வந்து நம்ம நோட்ஸா நம்ம கொடுத்துருவோம். ஸ்டெப் 7 வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி வாங்க, இன்டர்வியூ கால் எப்படி வாங்குறது, அந்த இன்டர்வியூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. லைக் அதுல இந்த ஸ்டெப் 7 ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நீங்க வந்து ரெஸ்யூம் எவ்வளவு வந்து கேட்சியா மாத்துறது, ரைட். இப்போ அந்த மாதிரி எப்படி வந்து அதில் எஃபெக்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்றது, அப்புறம் எப்படி வந்து நெகோஷியேட் பண்றது, எல்லாமே வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூடியூப்ல சொல்லிட்டே இருக்கிறேன். பட் அது ஒரு சீரியஸாக நான் போடலான்னு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். பட் அதை தாண்டி சில பேர் வந்து நான் ஐடியில் இருப்பாங்க, சில பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க, சில பேருக்கு வந்து சில கம்பெனிஸ் லைக் ஜோஹோ தவிர அவங்களுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ பெஸ்ட் வந்து இதுவரை கண்டக்ட் பண்ண எம்சிக்கு டெஸ்ட்ல அட்லீஸ்ட் N-10 டெஸ்ட் எம்சிக்கு டெஸ்ட் அவங்க அட்டன் பண்ணி ஒரு குட் ஸ்கோர் வாங்கிருந்தோம். ஸோ குட் ஸ்கோர்னா எல்லாமே 10 out of 10 எதிர்பார்க்கல. அவங்களோட ஸ்கோர் ஸ்டார்டிங்ல 2, 3 இருந்தா கூட போக போக நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் நான் பார்க்கணும். பேசிக்கலி கொஞ்சம் குட் ஸ்கோர்ஸ் இருக்கணும். அண்ட் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் N-10 டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கணும். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நான் ஐடி, யாரெல்லாம் அன்எம்ப்ளாய்டா அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுப்பேன். அண்ட் தேர்ட், நான் பேட்ச் பை பேட்ச் நான் ரெஃபர் பண்ண முடியும் ஜோல. ஸோ ஃபர்ஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மார்க் இன்டர்வியூ பண்றதுக்கான ஸ்டார்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு நான் 1-on-1 மார்க் இன்டர்வியூ நான் வந்து வைப்பேன், ரைட். அந்த 1-on-1 மார்க் இன்டர்வியூல வந்து நான் டெய்லி 3 ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணுவேன். 20 டேஸ்ல கண்டிப்பா என்னால வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க் இன்டர் பண்ண முடியும். ஏன்னா அப்பப்போ வந்து 1-2 கால் ரீச் பண்ணலாம் கூட ஐம் ஹேவிங் எக்ஸ்ட்ரா 10 days buffer, ரைட். ஸோ ஐ கேன் ஃபினிஷ் மார்க் இன்டர்வியூஸ் ஃபார் எவ்ரிஒன். அண்ட் அப்புறம் யாரெல்லாம் மார்க் இன்டர்வியூல பாஸ் ஆனாங்களோ மேபி ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ், 15 ஸ்டூடெண்ட்ஸ், 10 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்கலாம். அவங்க எல்லாரும் வந்து நான் பல்கா ஜோல ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் ஐ மேக் ஷூர் ஈச் அண்ட் எவ்ரிஒன் கெட்ஸ் தி கால் ஃப்ரம் ஜோஹோ. ஸோ இப்படி தான் வந்து நான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நான் ஐடி அண்ட் அன்எம்ப்ளாய்ட் முன்னாடி ஏம் பண்றேன். அண்ட் மற்ற நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ஈஸிலி கெட்ட கால், அந்த கால் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஏது பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டெப் 7 இஸ் டு மாஸ்டர் பிளேஸ்மெண்ட்ஸ். இது வரை படிச்சதா நீட்டா ரிவைஸ் பண்றதா ஸ்டெப் 6. ஸ்டெப் 7 கரெக்டா வந்து பிளேஸ்மெண்ட் கேட்ச் பண்ணி கரெக்டா நெகோஷியேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு நீட் இருக்கும், அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளேஸ் ஆகணும். அதுதான் வந்து ஐடியா, ரைட். ஸோ இப்போ சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த லைவ் டவுட் செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலான டவுட் கேட்கணும்னாலுமே இட்ஸ் ஆல்வேஸ் தேர். இது நம்மளோட ஸ்கூல் ப்ரோக்ராம். அண்ட் அஸ் யூ கேன் சி, ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரோக்ராம் யாரும் பிளேஸ் இருக்கீங்க, உங்க பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் சொல்லுங்க கேட்டிருக்கீங்க. சி கைஸ், இவர் வந்து ஆக்சுவலாக நான் இன்னும் யாரும் என்கரேஜே பண்ணல. இன்னும் ஒரு 2 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் we are gonna we are gonna start placements. பட் அதுக்கு முன்னாடியே வந்து 2 ஆஃபர் வாங்கிட்டாரு. பிகாஸ் ஆஃபர் வாங்கிட்டாரு. மேபி அவருக்கு வந்து சில பேருக்கு பர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப சீக்கிரம் ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நான் ஸ்டாப் பண்ணல. யூ கேன் ஆல்வேஸ் கிவ் இன்டர்வியூஸ் as long as அது ஒரு நார்மல் கம்பெனியா இருக்கு அப்படின்னு நீங்க இன்டர்வியூ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிங்க நான் சொன்னேன். ஸோ யூ ஆல்ரெடி காட் 2 offers and yeah, like it's aim for 4. I am always like 10 LP, 8 10 LP is not enough, or you have to have 8 to 10 LP in a reputed company, right. எது நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், நல்ல பே இருக்கணும்,
2 இருந்தால் ஒன்றும் சூப்பர். அப்படி தான் ஏம் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். நம்ம அப்கமிங் வீடியோஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் அடுத்த 2 வீக்ஸ் நம்ம ரெகுலராக எம்சிக்யூ டெஸ்ட் வச்சு பயங்கரமாக வந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் ஐம் கோனா ஷோ சோ மெனி பிளேஸ்மெண்ட்ஸ் இன் அவர் சேனல். ஐ கேன் கேரண்டி தட். சரி ஓகே. இப்போ வந்து எங்கன்னா நீங்கள் வந்து ஆல்வேஸ் யூ கேன் மெசேஜ் மீ பர்சனலி அண்ட் மோஸ்ட் லைக்லி I'll comment I'll reply to almost everyone, right? Everyone can ask many doubts to me, right? நீங்கள் பர்சனல் மெசேஜ் பண்ணால் I'll always reply, right? அண்ட் இதை தாண்டி இல்லை ப்ரோ, நான் உங்களோட வந்து நான் பர்சனலாக கரெக்ட் ஆகணும். I'm facing something very personally, I need to know. இது ஒன்று. ப்ளஸ் நான் இது வரைக்கும் கரெக்டாக படிச்சு நான் டெஸ்ட் பண்ணணும். என்ன வந்து ஒரு 10-15 நிமிஷம் சும்மா ஒரு மினி மார்க் எடுங்க, ஒரு மினி மார்க் கொஸ்டின் எடுங்கன்னா there is always top mate. அதுக்கு தான் வந்து நான் டாப் மேட் நான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு கூட 6 o'clock I have a call. But yeah, so only for course students. So only for course students, they can just book for 150 rupees and I have 20 minutes call. 15 minutes, but mostly 20 minutes. They can have 20 minutes call. As you can see, many people have booked for me. And so many people have booked and completed their interview, like mini mocks and other doubts, etc. etc. So I'll be always there along the program to help you out. அடுத்த ஒரு maximum 7 months குள்ள you'll be placed. ஸோ இப்போ என்னோட கோர்ஸ் இரண்டுக்குள்ள என்னோட பேட்ச் ஒன்ல என்னோட பைலட் பேட்ச்ல இருக்கவங்க ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 80% பீப்பிள், அட்லீஸ்ட் 100 people will be placed. இந்த இரண்டுக்குள்ள 100 people place ஆயிட்டாங்கன்ற ஒரு வீடியோ நான் போட போறேன். பட் அண்ட் நம்ம பேட்ச் 2 கூட நம்ம வந்து இந்த இயர் தான் வந்து ஐடியலி அண்டர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இயர்லி நீங்கள் 4 பிளேஸ் ஆகலாம். இல்லைனா நெக்ஸ்ட் இயர் மினிமம் மார்ச்ல பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்குள்ள, அதாவது 2025 மார்ச் எண்டுக்குள்ள என்னோட பேட்ச் 1 பேட்ச் 2 இடத்துலையுமே 80% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நான் ஏம் வச்சிருக்கேன். சி கைஸ், ஐ ஆல்வேஸ் அச்சீவ் மை டார்கெட். நான் ஒரு டார்கெட் வச்சா நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட் லைக் நான் அச்சீவ் பண்ணிடுவேன். பட் என்ன ஒரே கிரைட்டீரியா கொஞ்சம் டைம் டிலே ஆகும், மற்றபடி எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவேன். அண்ட் கைஸ், இந்த கம்ப்ளீட் 7 ஸ்டெப்ஸ் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நம்புறேன். கைஸ், நீங்கள் வெளியில் போய் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 5K 10K கூட ஜாயின் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, சும்மா ஸ்ட்ரிங்னா இதான் அரேனா இதான் இதில் 4 கொஸ்டின் இதில் 4 கொஸ்டின் அப்படி போகாம ஐ வாண்ட் யூ டு சால்வ் ஆல் பேட்டர்னைஸ் கொஸ்டின்ஸ். லைக் இப்போ நம்ம இதில் வந்து எவ்ரி வீக்கே நம்ம வந்து எம்சிக்யூ டெஸ்ட் வைப்போம். அந்த எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு இன்ட்யூஷன் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லா டெஸ்ட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. அண்ட் செகண்ட் ஒரு மந்த்தில் இப்போ நம்ம மந்த் வந்து நம்ம அரே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்ட்ரிங் ஆஷிங் இதெல்லாம் முடிச்சிருப்போம். இதில் எல்லாமே தான் இதில் நம்ம கற்றுட்டு எல்லா அல்காரிதம் டெக்னிக் வச்சு ஒரு 30-40 கொஸ்டின் வந்து நம்ம ஒரு வாரம் 2 வாரம் வந்து நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். அந்த 30-40 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களோட பேட்டர்ன், உங்களோட பிரெயின் வந்து கரெக்டாக அந்த பேட்டர்னுக்கு டியூனாக திங்க் ஆகும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் தாண்டி லைக் இந்த நார்மல் டிஎஸ்சி கோர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்காது. ஸோ ஒரு இன்டர்வியூ அப்படின்னா வெறும் டிஎஸ்சி மட்டும் இல்லை இல்லையா, அது நிறைய இருக்குது. ஊப்ஸ் இருக்குது, டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கு மேலே கம்யூனிகேஷன் இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் பைலட் பேட்சில் ஒரு பர்சனல் ட்ரைனிங் நான் கொடுத்து பார்த்தேன் 4-5 பேருக்கு. பட் அதை விடவே ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்து ஒரு 2 குரூப் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தோணுச்சு. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் ரிசல்ட் கொண்டு வரதுக்காக நான் வந்து டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ரிசல்ட் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன் எப்பவுமே. இப்போ ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் ப்ரோ பேட்ச் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியாமல் நீங்கள் ஏன் பேட்ச் 2 ஆரம்பிக்க, உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண கேட்குறீங்க. கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ பப்மாட்டிக் ஒர்க் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மெயின் ரீசனே வந்து ஒரு பக்கம் வந்து பப்மாட்டிக், ஒரு பக்கம் ஃபினான்ஸ், ஒரு பக்கம் யூடியூப், ஒரு பக்கம் கோர்ஸ் வந்து நாலுமே நல்ல சத்தியமாக பண்ண முடியல. அண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன், இதில் இருக்கிற இது அதிகமாக டைம் எடுக்குதுன்னா பப்மாட்டிக் தான். ஓகே. அண்ட் பப்மாட்டிக் இன்னும் நிறைய நல்ல ரீசனாக இருக்குது. பட் மேபி அதை தனி வீடியோ போடுறேன். லைக் பிஎஃப் எடுக்கிறது ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அண்ட் இப்போ ஃபெப்ரவரி போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பேஸ் ஓப்பன் பண்ணேன். ஸோ இட் ஹாஸ் மல்டி டைமென்ஷனல் ரீசன்ஸ். மேபி அது கூட ஒரு ஸ்பெஷல் லேர்னிங்காக இருக்கும். ஸோ ஐ டெஃபினெட்லி புட் வீடியோ ஆன் இட். பட் இப்போ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஓகே, ஐ மேட் அ வெரி பிக் கமிட்மெண்ட் தட் தீஸ் மெனி பீப்பிள் ஹவ் ட்ரஸ்டட் மீ அண்ட் ஜாயின் மீ அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் அட்லீஸ்ட் 80% பீப்பிள் ஹவ் காட் பிளேஸ்ட். இதே என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபுல் டைம் நான் இதில் டெடிகேட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னோட ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணும்போது அண்ட் பேட்ச் வந்து நான் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண. ஸ்ட்ரிக்ட் ஸ்கெடியூல் இந்த வீக் மட்டும் இல்லை, அந்த வீக்லேயே இந்த டேல இந்த டைம் வந்துடும். இப்போ பேட்ச் 1 பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே 6 PM வீடியோ ஷார்ப்பாக வந்துடும். அண்ட் எவ்ரி வீக் வந்து நம்ம டெஸ்ட் கண்டிப்பாக வைப்போம். அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் அனாலிசிஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கெடியூல் வச்சிருக்கேன். அண்ட் எவ்ரி மந்த் வந்து இவர் கூட ஹேவ் 30-40 கொஸ்டின்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் எப்போல்லாம் வந்து அதிக டவுட்ஸ் ஃபீல் ஆகுது அப்போல்லாம் வந்து ஒரு லைவ் செஷன்ஸ் வச்சு வில் கீப் ஆன் ட்ராக்கிங் வெதர் பீப்புள் ஆர் ப்ராக்ரஸிங் ஆர் நாட். இது எல்லாமே தாண்டி இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு பிரேக் எடுத்தனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் லூஸாக இருந்தாங்க. சில பேர் வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மொமெண்டம் போட மாதிரி இருக்குது, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதுக்காகவே ஒரு 2 வீக்ஸ் வந்து ஐ மேட் சோ மெனி செஷன்ஸ் அண்ட் ஐ கிவன் சோ மெனி மோட்டிவேஷன் செஷன்ஸ். லைக் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஒரு பழைய மாதிரி அந்த பழைய பேக் ட்ராக் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் புஷ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து மறுபடியும் எல்லாரும் ஒரு பேக் ட்ராக்ல வர வச்சிருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் மறுபடியும் சொல்கிறேன், டைம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ரிசல்ட் கண்டிப்பாக நான் அடிச்சு தூக்கி செய்வேன். ஸோ இந்த லைக் அதான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் மார்ச்க்குள்ள ஐ வில் மேக் ஷூர் அரௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சில் 160-170 பீப்பிள், இப்போ செகண்ட் பேட்சில் மேக்ஸிமம் 200 அலோ பண்ணலான்னு அரௌண்ட் ஒரு 300 பீப்பிள் அட்லீஸ்ட் 200-250 பீப்பிள் பிளேஸ் பண்ணி காட்டுவேன். அந்த 202 பீப்பிள், அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்பிள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்கன்றத வச்சு நான் ஒரு ப்ராப்பர் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம் பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதாவது
அதான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து 4-5 months வந்து நான் ராப்பகலாக உட்காந்து வேலை செய்ய முடிவு எடுத்தாச்சு. அதனால தான் வந்து அந்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டீம்ஸ் வருது. ஸோ அவங்க எதுக்கு நான் வெயிட் பண்ண வச்சுட்டு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்பிள் டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பேட்ச் டு பேட்ச் உண்டு. அதனால வந்து ஓகே இப்போ ஆரம்பிச்சு ஐ மேக் ஷூர் இந்த பேட்ச் ரெண்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம நல்ல ரிசல்ட் வந்து இந்த இரண்டு இல்லை மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் மார்ச்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு சபதமே எடுத்தாச்சு. பட் ஸோ இந்த என்டையர் லேர்னிங்கை வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வந்து நான் மாடல் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பேச நமக்கு தெரியும். இப்போ இதில் கூட சில தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட் ஃப்ரம் ரைட் டைமிங் அண்ட் மோர் டெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் சில ஈஸி டாபிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். பட் தென் சில லைஃப் சிஸ்டம் வைக்கும்போது இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஸ்டாக் அண்ட் கியூஸ்னா கூட இல்லை கட் ஆப்ரேஷன்ஸ் கூட எனக்கு கொஞ்சம் வந்து பொறுமையாக நிறுத்தி என்ன சொல்லுங்கள். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து நான் அல்காரிதம் எழுதிட்டு இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ண சொல்லிட்டு போகும்போது இல்லை ப்ரோ இந்த அல்காரிதம் வந்து நீங்களே 2-3 ட்ரை ரன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் சில நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வரும்போது அதுவும் நான் ஆட் பண்ணி ஃபியூச்சர் விஷயம் அப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ கைஸ் அல்டிமேட்லி ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் திஸ் ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன் அண்ட் எவ்ரிஒன் இஸ் கெட்டிங் சம் ரிசல்ட்ஸ். அதுக்கு நான் ஃபுல்லாக எஃபர்ட் போட ரெடியாக இருக்கேன். ஃபைனலாக வந்து நம்ம ப்ரோக்ராம் இந்த ஃபீஸ் பற்றி நம்ம பேசலாம். லாஸ்ட் பைலட் பேட்ச் வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10K அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 15K சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லாம் வைக்கல. பிளைண்டாக ஸ்டூடெண்ட்ஸ்னா 10K ஆனால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 15K அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கேன். அண்ட் இப்போ பைலட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 month வந்து பிரேக் ஆயிடுச்சு. அது பிகாஸ் ஆஃப் என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் பிரேக் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் அதனால நிறைய பேருக்கு அந்த பிரேக் விட்டதுனால நிறைய பேர் கொஞ்சம் கண்டினியூ மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட் என் சைடில் தப்பு இருக்கனால ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து ஒரு 7-8 months வரை தான் நான் வந்து அதுக்குள்ளே இந்த கோர்ஸை முடிச்சு தான் பிளான் வச்சிருந்தேன். பட் இந்த பிரேக் எடுத்தனால அகைன் இட் வில் டேக் எக்ஸ்ட்ரா டைம். அதனால தான் நான் வந்து பைலட் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் 1 year ஈவன் எக்ஸ்ட்ரா 2-3 months 1 year தாண்டி எக்ஸ்ட்ரா 2-3 months கூட அது அவைலபிளாக இருக்கும். ஆல் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். 80% பிளேஸ் ஆகிற வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்க போது நான் எல்லாரும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் டச் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பேன். ஐ கீப் ஆன் செக் பீப்புள் ஆர் நாட் கெட் பிளேஸ்ட். அது வந்து நான் குறிக்கோளாக இருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பேட்சுக்கும். ஸோ இதில் வந்து 6-7 months தான் படி பிளேஸ் என்ன பார்க்கலாம் இல்லை. நீங்கள் பிளேஸ் ஆகிற வரையும் I'll be always with you and I'll guide you. அண்ட் இந்த அடுத்த ஒரு 4-5 months வந்து நான் ஃபுல்லாக அவைலபிளாக இருப்பேன். அதனால் எவ்வளோ என்னால் வந்து எஃபர்ட் போட்டு எவ்வளோ வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ண முடிவு எடுத்துட்டேன். ஓகே, அதனால தான் வந்து நான் செகண்ட் பேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண பிளான் வச்சிருக்கேன். கைஸ் செகண்ட் பேட்சில் இருக்க நிறைய ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. எல்லா வீடியோஸ் ரெடிமேடாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் செகண்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் இருந்தே இருக்கும். ஆனால் நான் எங்கெங்கெல்லாம் தப்பாக நான் ரெட்டிஃபை பண்ணிட்டே இருக்கேன். ரைட். அண்ட் தேர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இப்போ இன்னொரு பேட்ச் இருக்காங்க. அவங்களோட நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது நிறைய ஆக்டிவிட்டிஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து ஸ்டார்டிங் என்னோட பைலட் பேட்ச் கூட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணாததை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நோட்ஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் பைலட் பேட்ச் நோட்ஸ் இருக்க போது. பட் அப்போ அவங்கள ஆன்போர்ட் பண்ணும்போது தெர் வாஸ் நோ கமிட்மெண்ட் சேயிங் தட் நான் நோட்ஸ் கொடுப்பேன்ட்டு. பட் ஆனால் நான் படிக்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோ படிக்கிறேன் ப்ரோ அப்போதைக்கு புரியுற மாதிரி இருக்கும். 1 week கழிச்சு மறந்துது ப்ரோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இருக்கிற பெஸ்ட் பாசிபிள் நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக we are working very hard. ஸோ நான் நோட்ஸ் நிறைய எஃபர்ட் போட போகிறேன். ஸோ அந்த நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது இட்ஸ் லைக் கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் ஒரு பிளேஸ் ஆகிறது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ இஸ் டு புட் ரைட் எஃபர்ட். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் டிசிப்ளினாக நீங்கள் கடைசி வரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆகலாம். பிளேஸ் ஆகலாம் ஒரு மேட்டர் இல்லை கைஸ். 10 to 15 போய் ஜாப் போட்டிக்கலாம் ஒரு மேட்டர் இல்லை. அப்போ நீங்கள் படிச்சலாம் நீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு 15 நீங்கள் 25-30 கூட போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ அவ்வளோ பேசாமல் நான் வந்து செகண்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதா மட்டும் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தென் விச் மீன்ஸ் we have some resonance, we have some trust and I can promise you that trust will never be broken. கொஞ்சம் டைம் டிலே ஆகும். that is something not under my control. பட் டைம் டிலே ஆனாலுமே கண்டிப்பாக ரிசல்ட் நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் செகண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. அங்கே ஸ்காலர்ஷிப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு 250 to 300 people ஸ்காலர்ஷிப் என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நான் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டில் ஒரு 10 MCQs இருக்கும். அதில் யாரெல்லாம் வந்து 7 தாண்டுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் 100 people வந்து I'm going to give ஸ்காலர்ஷிப். ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்து 700 பண்ணணும் நான் பைலட் பேட்ச்க்கு என்ன சார்ஜ் பண்ணணும் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு 15K. ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறீங்களோ அவங்களுக்கு 15K. அண்ட் இன்கேஸ் உங்களால் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண முடியல 4-5 ஸ்கோர் தான் வாங்குறீங்க இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக வந்தாலும் நோ வரிஸ் யூ கேன் ஸ்டில் ஜாயின். அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து 20K. இந்த டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன் 15K 20K. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 7 months இருக்க போகுது. ஓகே. ஸோ 7 months அப்படின்னா லைக் 5 months தான் சிலபஸ். பட் நம்ம நிறைய டெஸ்ட் வைப்போம். அப்போ எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறோமோ மறுபடியும் அங்கே ரீஹைட்ரேஷன் பண்ணுவோம். நம்ம பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த டைம் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1 week எடுத்தோம். அப்போ அந்த லிக்லிஸ்ட் டைனமிக் அரேஸில் ஒரு எக்ஸ்ட்ரா 1 week எடுத்தோம். அப்புறம் வந்து அரேஸ் ஆஷிங் இதெல்லாம் சேர்த்து 30-40 questions ஒரு ட்ரில் நடத்தணும். அந்த ட்ரில்ல ஒரு 1 week டைம் எடுத்தோம். ஸோ we are making sure that everyone is progressing in the right direction. ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அதனால 2
months நான் பஃபர் வச்சிருக்கேன். ஸோ 7 month நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட்லி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிறவங்களுக்கு மந்த்லி 2K இருக்க போகுது அண்ட் பாஸ் ஆகாதவங்களுக்கு மந்த்லி 3K இருக்க போகுது. இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் ஸ்டில் வெரி 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 நாமினல் ப்ரைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டியூஷன் பண்ணால் கூட நீங்கள் அவ்வளோ பே பண்ணுறீங்க. பட் ஆனால் இது வந்து உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிற ஒரு சூப்பர் ஜாப் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், வேறு எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் சில பேர் கூட நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணலாம், அப்போ என்னால் வந்து பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். சரி, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நான் ஆரம்பிச்சிட போகிறது இல்லை. ஜாயின் பண்ண உடனே அகைன் வில் ஹேவ் another 2 weeks or 1 week ஆஃப் டெஸ்ட் இருக்கும். நம்ம பையில ஜாயின் பண்ண உடனே பட் நான் டெஸ்ட் வச்சேன் 10 MCQ. அதோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அரைஸ் பார்ட் 2 ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே I'll make sure that everyone is comfortable with basics and prerequisites. நம்ம மட்டும் prerequisites 2 டெஸ்ட் வைப்போம், ரைட்? அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் ஒரு 8 நான் எப்பவும் வந்து 80-20 ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் 80% ஆஃப் த பீப்பிள் ஆர் மூவிங் ஃபார்வர்ட்னா தென் ஓகே வி கேன் கோ டு நெக்ஸ்ட் டாபிக். அந்த மாதிரி நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பேட்ச் வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாக வந்து நான் இஎம்ஐ வைக்கல. ஏன்னா யார் ரொம்ப ரொம்ப சீரியஸோ அவங்க தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இஎம்ஐனா எல்லாரும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு சீரியஸாக இருக்க மாட்டான்ற ஒரு தாட் நான் வைக்காம இருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மணி கொஞ்சம் லிட்டில் லார்ஜாக இருக்கனால சம் பீப்பிள் மைட் நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட் இட். லாஸ்ட் டைம் நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியாமல் செகண்ட் பேட்ச்க்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. அதனால தான் என்னால் இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் பண்ண முடிவு எடுத்தேன். பட் ஆனால் ஐ எம் ஃபேசிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் ரேசர் பே அண்ட் பேயூ. இஎம்ஐ வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அந்த ப்ரொவிஷன். அதுக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி ரிஜிஸ்டர் அந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்காது. பட் மினிமம் இன்ட்ரெஸ்ட் கட்டி இப்போ நீங்கள் வந்து 50K ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வந்து 2.2K ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ஸை நல்லா இப்போத்தி கொண்டு வர முடியும். பட் கிரெடிட் கார்டு இஎம்ஐ மட்டும் தான் இருக்கும், அதில் டெபிட் கார்டு இஎம்ஐலாம் இருக்காது. I'll try to மேக் இட் அவைலபிள் ஃபார் யூபிஐ ஆட்டோ பே. ஸோ மேக்ஸிமம் யூபிஐ ஆட்டோ பே இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ இது ரெண்டு மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு அவைலபிளாக பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து நான் படிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் கூட யூ கேன் ஹேவ் ஹாப்பி டு ஜாயின் த சேனல் அண்ட் ட்ரை டு டெஸ்ட். ஹூ நோஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மேபி நீங்கள் வந்து யூ வில் ரியலைஸ் மோர் ஸ்டெப். இப்படிலாம் இருக்கா நீங்கள் ரியலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஓகே தப்பித்து நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கினாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டு யூ வில் ஹேவ் an idea whether to join or not. I'm not forcing anyone. உண்மையில உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா இட்ஸ் ஓகே. பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும் பயல் பஸ்ட்டில் அத்தனை பேர் டச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 1 month delay no one complained so far, right? And they know that I'll put enough effort and make sure I'll produce results. And அவங்க அந்த ட்ரஸ்ட் நான் பிரேக் பண்ண மாட்டேன், அவங்க மனப்படம் நம்புறாங்க. And of course I'm not going to break it. அதனால நான் வேலையை நான் விட்டுட்டேன். So try to join the Telegram channel and join the enrollment for scholarship test. இன்னொரு 1-2 days நான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நான் லைக் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொரு யூஸாக இல்லை கூட சீக்கிரம் பார்ப்போம். See you guys.